குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगंबरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry என் பயணத்தில் நான் கண்டுகொண்டது ஏராளம் நண்பர்களே. உணவை, மக்களை, அடிப்படையை, மொழியை, அவனுடைய அன்பை கண்டுகொண்டேன் இல்லையா? இதற்கெல்லாம் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? யார் உனக்கு ஆசிரியர்கள் என்று கேட்டால் எனக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார். நான் பள்ளியில் படிக்கிற நாளில் அவருடைய நூல் ஒன்றை படித்தேன். அவருடைய பெயர் ராகுல சாங்கரித்தியாயன். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஊர் சுற்றி புராணம் என்ற பெயர். இங்கே கூட அந்த புத்தகம் கிடைக்கக்கூடும். அந்த புத்தகம் அவர் ஊர் சுற்றிய பயணத்தை பற்றிய கட்டுரை. அவர் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக பயணம் செய்த ஒரு வாழ்க்கையை பற்றி எழுதிய ஒரு கட்டுரைகளுடைய தொகுப்பு. அவர் இங்கு அல்ல, வட மாநிலத்தில் பிறந்த ஒருவர். அவர் தன் வீட்டிலிருந்து கிளம்பி கால்நடையாக ஊர்களை எல்லாம் பார்த்து எழுதி போனதை நான் படித்தேன். அதில் அவர் ஒன்று எழுதியிருக்கிறார், உங்கள் வாழ்நாளை எப்படியாவது நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உலகை கொஞ்சமாவது பாருங்கள், உலகத்தோடு கொஞ்சமாவது நெருக்கமாக இருங்கள், உலகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தார். தெரிந்து கொள்வதற்காக அவர் சென்றார். அவர் வாழ்க்கை வரலாறை முழுவதாக வாசித்திருக்கிறேன். அவர் மிகப்பெரிய தத்துவ பேராசிரியர். தத்துவம் படிப்பதற்காக, அதிலும் பௌத்தம் படிப்பதற்காக பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டு படாலயத்தில் போய் சேர்ந்து 12 ஆண்டுகள் அவர் படித்திருக்கிறார். ரஷ்யாவிற்கு பயணம் செய்து ரஷ்யாவில் தத்துவ பேராசிரியராக வேலை செய்திருக்கிறார். வாழ்க்கை முழுக்க பயணத்தையே ஆதர்சமாக வைத்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர். அதனால்தான் ஊர் சுற்றி புராணம் என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். அவர் எழுதியதுதான் வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற ஒரு நூல். இங்கே கூட அந்த நூல் இருக்கும். வரலாற்றை படிக்க விரும்புபவர்களுக்கு ஆரம்ப நிலையில் அது ஒரு நல்ல நூல். கொஞ்சம் கற்பனை கலந்திருந்தாலும் சுவாரஸ்யமான நூல் அது. அந்த நூலை எழுதிய ராகுல சாங்கரித்தியாயனை படித்த போது எனக்கு தோன்றியது, ஆகா, இப்படியெல்லாம் ஊர் சுற்றவர்கள் இருக்கிறார்களா என்று. வரலாற்றில் நாம் பாகியானை, யுவான் சுவாங்கை, மார்க்கோ போலோவை, கொலம்பஸை படித்திருக்கிறோம். ஆனால் நம் ஊரில் இப்படி ஒருவர் கிளம்பி போய் ஒவ்வொரு ஊராக வந்திருக்கிறாரே என்று. நான் அவர் நூலை படிக்கும் போது அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறாரா,
தமிழ்நாட்டில் ஏதாவது பார்த்திருக்கிறாரா என்று கேட்டபோது அவர் ராமேஸ்வரம் வரை வந்திருப்பதை எழுதியிருந்தார். ஆகா, இப்படி ஒருவர் இந்தியா முழுக்க சுற்றி அலைந்திருக்கிறாரே, இவர் எந்த வசதியும் இல்லாமல் சாதாரணமாக எளிய விதத்தில் தானே போயிருக்கிறார் என்று தோன்றியது. இவர் மட்டும் ஆசான் அல்ல, இன்னொருவரை படித்தேன். அவர் பெயர் ஏ.கே. செட்டியார் என்று. தமிழகத்தில் வாழ்ந்த தமிழகத்தினுடைய மிக முன்னோடியான பயணிகளில் அவர் ஒருவர். அந்த ஏ.கே. செட்டியார் என்ன பயணம் செய்தார் தெரியுமா? அவரைத்தான் உலகம் சுற்றிய தமிழன் என்று சொல்கிறார்கள். அவர் செல்லாத நாடுகளே இல்லை, அத்தனை நாடுகளுக்கும் சென்று வந்தவர். வணிகம் செய்வதற்காக அல்ல, அறிவை தேடி ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக. நாம் காந்தியை பற்றி ஒரு திரைப்படம் பார்த்திருக்கிறோம், ரிச்சர்ட் அட்டன்பரோ எடுத்த திரைப்படம். காந்தி வாழுகிற காலத்திலேயே காந்தி கூடவே பயணம் செய்து காந்தியை பற்றிய முதல் திரைப்படத்தை எடுத்தவர் ஒரு தமிழன், அவர் ஏ.கே. செட்டியார். ஆனால் ஏ.கே. செட்டியார் எடுத்த திரைப்படம் இன்று நம்மிடம் இல்லை, அதை பாதுகாத்து வைக்கவில்லை. ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? காந்தி சென்ற நாடுகளுக்கெல்லாம் கூடவே சென்றார். அவரே திரைப்பட கலையை கற்றுக்கொண்டார். அவரே திரைப்பட ஆவண காப்பகங்களுக்கெல்லாம் போய் தேடி படித்து வாங்கி பணம் செலவிட்டு காந்தியை பற்றி ஒரு திரைப்படத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்று நாம் சுதந்திரத்தை கொண்டாடினோம், கொடியேற்றினோம், அவ்வளவுதானே தெரியும். அன்று இரவு என்ன நடந்தது தெரியுமா? புதுடெல்லியில் மகாத்மா காந்தியினுடைய திரைப்படத்தை திரையிட்டார்கள். மவுண்ட் பேட்டன் உள்ளிட்ட அத்தனை பேரும் அந்த விழாவிற்கு வந்து அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. யாருடைய திரைப்படம் தெரியுமா? ஏ.கே. செட்டியார் இயக்கிய மகாத்மா காந்தி திரைப்படத்தை தான் இந்தியா சுதந்திர தினத்தில் இந்தியர்கள் பார்த்தார்கள். அவ்வளவு பெருமைக்குரிய இந்த செட்டியார் ஒவ்வொரு நாட்டிற்கு போயும் தன்னுடைய பயண அனுபவங்களை எல்லாம் தனி நூலாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஒரே நூலாக அது கிடைக்கிறது. ஏ.கே. செட்டியாரினுடைய மொத்த பயண அனுபவங்களும் ஒரு தொகுதியாக 1500-600 பக்கங்களில் விரிவாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவரை என் சிறு வயதில் படிக்கும் போது தோன்றியது, இங்கு இருக்கக்கூடிய கர்நாடகாத்தானை சேர்ந்தவர். ஆனால் அவர் பர்மாவுக்கு சென்றிருக்கிறார், அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார், நியூயார்க்கு போயிருக்கிறார், டோக்கியோவுக்கு போயிருக்கிறார். செல்லாத இடமே இல்லை என்றால் எப்படி போனார்? அவர் வசதியானவரா? இல்லை. ஒவ்வொரு பணிக்கும் யாரிடமோ முதலீடு கேட்டு தேடி விண்ணப்பி காத்திருந்து பெற்ற பொருளை கொண்டுதான் இதெல்லாம் செய்தார் என்றால் இவரை போன்றவர்கள் தான் என்னுடைய மனதில் நம்பிக்கையை உருவாக்கினார்கள். இன்னொரு பயணி, அவரை நீங்கள் பயணி என்று அறிந்திருக்க மாட்டீர்கள், அந்த பயணி தான் என்னை வெளியே செல்ல வைத்தார். அவர் மகாத்மா காந்தி. அவர்தான் இந்தியாவின் மகத்தான பயணி என்று சொல்வேன். அவர் செல்லாத இடமே கிடையாது. எங்கு வரை வந்திருக்கிறார்? எங்கள் ஊர் விருதுநகர். எங்கள் விருதுநகரனுடைய ரயில் அடிக்கு சென்றால் அங்கே காந்தி வந்திருந்தார் என்று ஒரு பெயர் பலகை இருக்கும். தமிழகத்திற்கு 17 முறை காந்தி வந்திருக்கிறார். அவர் செல்லாத இடமே கிடையாது. இந்தியாவில் ஏறாத ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவினுடைய கடைசி கிராமம் வரை நேரில் போய் பார்த்திருக்கிறாரா என்றால் அந்த தகுதி காந்தி ஒருவருக்குத்தான் உண்டு. காந்தி தான் இந்தியாவினுடைய மகத்தான பயணி. அந்த பயணி என்ன பார்த்தார்? அவர் மக்களிடம் பார்த்தார், மக்களின் துயரங்களை பார்த்தார், மக்களின் மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தார். சுற்றுலா பயணி அல்ல. அவர் பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று அவரை அழைத்து போகிறார்கள். கஸ்தூரிபா சொல்கிறார், அது இந்து வழிபாட்டு தலத்தில் மிக முக்கியமான தலம், நாம் போய் வணங்கி வரலாம் என்று. அவசியம் போகலாம் என்று சொல்கிறார். காலை அவர்கள் போகவிருக்கிறார்கள். புகழ்பெற்ற கோவில் அது, நான் போயிருக்கிறேன், ஒரிசாவில் இருக்கக்கூடிய கோயில். காலையில் ஒருவர் வந்து காந்தியிடம் சொன்னார், அண்ணலே, அந்த கோவிலுக்குள் தீண்டத்தகாதவர்களை அனுமதிக்க மாட்டார்கள், அது மத சம்பிரதாயத்தின்படி அனுமதிக்கப்படாத ஒரு கோயில் என்று. காந்தி சொன்னார், அது புகழ்பெற்ற ஆலயமாக இருந்தாலும் என் சகோதரனை அனுமதிக்காத அந்த கோவிலுக்குள் நான் வரமாட்டேன் என்று அவர் போகவில்லை. என்பவர்களை யோசித்து பாருங்கள். அவர் ஒரு பயணியாக இருந்தால் என்ன செய்வார்? நம்ம போகலாமே, பார்க்கலாமே, புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமே, நமக்கெல்லாம் ஒன்று இருக்கிறது, எங்கு போனாலும் ஒரு புகைப்படம் எடுத்து விட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். தாஜ்மஹால் முன்னாடி போய் நின்று என் நண்பர்கள் ஒரு புகைப்படம் எடுத்து என்கிட்ட அனுப்பிட்டு கேட்குறாங்க, தாஜ்மஹால் ஒன்றுமே இல்லையே சார் அப்படின்னு. ஏன்னா அது 1000 முறை நீங்கள் பல்வேறு வடிவங்களில் பார்த்துட்டீங்க. அவன் கனவில் இருந்த தாஜ்மஹால் வேறு. நான் சொன்னேன், நண்பா, நீ தாஜ்மஹாலை பார்க்க போகிறாய், சரி, அது நீ நினைப்பது போல ஒரு 16 வயது பெண்ணினுடைய காதல் சின்னம் அல்ல. 14 குழந்தைகளை பெற்று அந்த பிரசவத்தில் இறந்து போன தாயின் சின்னம். அந்த மும்தாஜ் வெறும் 14 வயது இளம் பெண் அல்ல, குழந்தைகள் அத்தனை பெற்றவள். அடுத்த ஆண்டுகளில் ஒவ்வொரு குழந்தையாக 14வது பிரசவத்தில் இறந்து போனவளுக்குத்தான் தாஜகான் அப்படி ஒரு காதல் மாளிகை கட்டியிருக்கிறான். உண்மையில் அது ஒரு தாய்க்கு அந்த தந்தை கட்டிய மாளிகை என்றுதான் நினைப்பேன். நான் அவரிடம் சொன்னேன், நீ தாஜ்மஹாலுக்குள்ள தானே நிற்கிற, அவருடைய பிள்ளைகள் யாரையாவது நீ சொல்லு பார்ப்போம் என்று. எதுவுமே தெரியாது.
எல்லாம் தாண்டி நீயும் நானும் உள்ளே போய் பார்க்கக்கூடிய அந்த தாஜ்மஹாலுக்குள் அதை கட்டிய ஷாஜகான் ஒரு முறை கூட நுழையவே இல்லை என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவன் ஆச்சரியத்தோடு கேட்டான், இதை கட்டிய ஷாஜகான் உள்ளே வந்ததே இல்லையா என்று. அவர் இறந்த பிறகு அவர் உடல் தான் உள்ளே வந்தது, உயிரோடு இருக்கும்போது அவர் வந்ததே கிடையாது என்று சொன்னேன். காலம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆசை ஆசையாக நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ, எதை உருவாக்க நினைக்கிறீர்களோ அதற்குள் நீங்கள் நுழைய முடியாது என்ற ஒரு நிலையை காலம் உருவாக்கும் என்பதுதான் நண்பர்களே காலம் கற்றுத்தரக்கூடிய பாடம். அதை தூரத்தில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார். கண்ணீர் விட்டார் ஷாஜகான். ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து அவர் என்ன சொன்னார், ஆகா, இப்படியெல்லாம் ஒரு காதல் மாளிகை எழும்பப்பட்டிருக்கிறது, உலகமே கொண்டாடுகிறது, ஆனால் நான் செல்ல முடியவில்லையே என்று. இறந்த பிறகு அவர் உடலைத்தான் கொண்டு போனார்கள். வரலாறு ஒரு காரியத்தை நினைவூட்டுகிறது. நீ எதை உன் தந்தைக்கு செய்தாயோ அதை தான் உன் பிள்ளைகள் உனக்கு செய்வார்கள் என்பதை ஷாஜகான் காலத்தில் நினைவூட்டியது. இதை நினைவுபடுத்துவதற்குத்தான் நீ அங்கே போக வேண்டுமே தவிர செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. தாஜ்மஹால் முன்னால் உன் குடும்பத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக அங்கே போகக்கூடாது. அங்கே போவதன் வழியாக உன் தந்தையை நீ எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனைவி இத்தனை குழந்தைகளை உனக்கு பெற்றிருக்கிறாளே, அவளுக்கு எந்த மாளிகையை கட்டித்தரப்போகிறாய் என்று யோசிக்க வேண்டும். உன் மகள் இப்படி ஒரு காலத்தில் 14 பிள்ளைகள் பற்றி இறந்து போயிருந்தால் நீ என்னவாயிருப்பாய் என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்திய சமூகம் ஒரு மாபெரும் அரசனினுடைய மனைவியாக இருந்தாலும் கூட வெறும் பிள்ளை பெறும் இந்திரமாக அவளை நடத்தி இருக்கிறதே என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். வரலாறை தெரிந்து கொள்ள, வாழ்க்கையை தெரிந்து கொள்ள மட்டுமே பயணம் செல்லுங்கள். புகைப்படம் எடுத்துக்கொள்ள, உணவு சாப்பிடுவதற்காகவோ அங்கே கிடைக்கிற வசதிகளை அனுபவிப்பதற்காகவோ வேண்டாம். அதற்கு சில இடங்கள் இருக்கின்றன. அப்படி இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலையிலும் மிகச்சிறந்த இடங்கள் இருக்கிறது. இது ஒரு வகை பயணம். வினோபாவை சென்றார், காந்தி சென்றார், ராகுல சாங்கர்த்தியாயன் சென்றார். இவர்களுக்கு பின்தொடர்ச்சியாக ஒருவர் வந்தார். அவர் பெயர் காக்கா கலேக்கர் என்று. நீங்கள் காந்தியினுடைய புகைப்படத்தை பார்த்தால் காந்தியினுடைய புகைப்படத்தில் ஒரு கைத்தடி வைத்திருப்பார். காந்தி தண்டி யாத்திரைக்கு போகிற புகைப்படத்தில் ஒரு கைத்தடியோடு நிற்பார். அந்த கைத்தடி யாருடைய தடி தெரியுமா என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? என்றைக்கிலிருந்து காந்தி இந்த கைத்தடியை பயன்படுத்த தொடங்கினார்? அது யாருடைய கைத்தடி என்று. காக்கா கலேக்கர் என்று ஒரு காந்தியவாதி, அவர்தான் காந்தியினுடைய கூடையே இருப்பார். அவருக்கு அவர் அத்தை கொடுத்ததைத்தான் காந்திக்கு அவர் பரிசாக கொடுத்தார். தண்டி யாத்திரையின் போது நீண்ட தூரம் நடக்க வேண்டுமே என்பதற்கு இந்த கைத்தடியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. காக்கா கலேக்கர் ஒரு வேடிக்கையாக சொல்கிறார், நான் மட்டுமல்ல, என் கைத்தடியும் காந்தியினுடைய கைத்தடி மட்டுமல்ல, நானும் அவருடைய கைத்தடி தான் என்று. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுவும் பயண நூல் தான். என்ன பயணம் தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளையும் ஒருவர் நேரடியாக பார்த்து பயணம் செய்து அந்த ஆறு எங்கே ஓடுகிறது, எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்பதை முழுமையாக எழுதி அதை ஒரு நூலாக வெளியிட்டு அந்த நூல் தமிழிலும் வெளிவந்து 50 ஆண்டுகளில் மொத்தம் 100 பிரதி கூட விற்காமல் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் நானே அதை பற்றி சொல்லி ஒரு 100 பேரை வாங்க வைத்து இப்போது இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஜீவன் லீலாங்கிற புத்தகம். அந்த ஜீவன் லீலாங்கிற புத்தகம் தமிழில் வெறும் 5 ரூபாய்க்கு கிடைத்தது. புத்தகத்தினுடைய பக்கங்கள் 400 பக்கம். 5 ரூபாய்க்கு, 10 ரூபாய்க்கெல்லாம் மலிவு விலையில் கொடுத்தார்கள். தமிழர்கள் மகத்தான எதையும் அதனுடைய அருமை தெரியாமலேயே புறக்கணிப்பார்கள். அப்படி புறக்கணித்த ஒரு நல்ல புத்தகம். அந்த புத்தகத்தில் எதை பற்றி இருக்கிறது தெரியுமா? இந்தியாவினுடைய எல்லா ஆறுகளை பற்றி மட்டுமல்ல, சென்னையில் ஓடுகிற அடையாரை பற்றி அதில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு நாளும் சென்னை அடையாரை கடந்து போகிற போதெல்லாம் இப்படி கீழே ஒரு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அடையாரை பற்றி இலக்கிய குறிப்புகள் ஏதாவது இருக்கிறதா, எங்காவது யாராவது எழுதி வைத்திருப்பார்களா என்று தேடுவேன். இந்த காக்கா கலேக்கர் புத்தகத்தில் ஒரு அழகான வாக்கியம் எழுதுகிறார். இந்த அடையாறு என்ற ஒரு ஆறு அழகான ஆறு, எல்லா ஆறும் கடலில் போய் சேரும். இந்த ஆறு கடலில் போய் சேர முடியாமல் ஒரு இடத்தில் மண் திட்டு வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த மண் திட்டோடு நின்று கடலை பார்த்து நாம் எப்போது சேருவோம் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறது அடையாறு என்று எழுதுகிறார். தமிழர்கள் எழுத மறந்த ஒன்றை ஒரு குஜராத்தியான காக்கை கலேக்கர் எழுதியிருக்கிறார் என்றால் பயணம் என்ன கற்றுத்தருகிறது? இயற்கையை புரிந்து கொள்ள, அது எந்த மாநிலத்தின் நதியாக இருந்தாலும் அது இயற்கையினுடைய அங்கம்தான் என்பதை புரிந்து கொள்ள கற்றுத்தந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு வகை பயணம் நண்பர்களே. ஊருக்கு போவது, வரலாற்றை பார்ப்பது, வாழ்க்கையை பார்ப்பது. இந்த பயணம் மட்டுமல்ல நம்முடைய பயணம். இன்னொரு பயணத்தை தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அந்த பயணம் புத்தகங்கள் வழியான பயணம். நான் இலக்கில்லாத பயணி என்றால் ஊர் சுற்றுகிற இலக்கில்லாத பயணி அல்ல. புத்தகங்களின் வழியாக நான் எல்லா தேசங்களுக்கும் போயிருக்கிறேன். நான் ஸ்பெயினுக்கு போனதல்ல, ஆனால் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் படித்திருக்கிறேன் என்ற வழியில் எனக்கு ஆண்டிஸ் மலையை தெரியும். ஆண்டிஸ் மலையின் மீது எவ்வளவு உயரம் இருக்கும் என்று தெரியும். அந்த மலையினுடைய சிகரங்களில்
என்ன மாதிரியான வாழ்க்கை உள்ள மனிதர்கள் என்று தெரியும். செர்பியாவை தெரியும், ஆன்டிஸை தெரியும், மெக்சிகோவை தெரியும், பெருவை தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஏராளமான நாடுகளையும் நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? அந்த நாடுகளை எல்லாம் புத்தகத்தின் வழியாக பயணம் செய்து தெரிந்து கொண்டேன். அந்த பயணம் தான் நாம் பின்பற்ற வேண்டிய பயணம். அந்த பயணத்தை தான் இங்கே சொல்லுவேன். நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் என்பது உங்களை இன்னொரு தேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பயணம். நீங்கள் ஒரு செலவும் இல்லாமல், ஒரு விமான டிக்கெட்டும் வேண்டாம், ரயில் டிக்கெட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து கொண்டு டால்ஸ்டாயினுடைய போரும் வாழ்வும் என்ற நாவலை திறந்து படிக்க தொடங்குங்கள். கசாக்கினுடைய மிகப்பெரிய அந்த புல்வெளி கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கும். நப்போலியனுடைய படை வருவதும் அங்கே மோதிக்கொள்வதும், ஸ்டெப்பி புல்வெளியினுடைய அந்த மிகப்பெரிய வெளியும், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுக்கு தெரிவார்கள். கசாக்கியர்களுடைய சண்டையை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் மூடி வைத்து விட்டு வேறு நூலை படியுங்கள். குட்டி இளவரசன் என்ற ஒரு புத்தகம், சின்னஞ்சிறிய புத்தகம், ஆனால் அது 1 கோடி காப்பி வித்திருக்கிறது. 1 கோடி பிரதிகள் வித்த ஒரு புத்தகம், 140 பக்கம் தான். அந்த புத்தகத்தை படித்தால் ஒரு பெரிய பாலைவனத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு விமானியை, அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் போனவர்களை நீங்கள் படிப்பீர்கள். இப்படி பனி பிரதேசத்தை, பாலைவனத்தை, இயற்கையை, காடுகளை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பயணம் செய்து காசு செலவழித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்ல, புத்தகங்களின் வழியாகவும் தெரிந்து கொள்ளலாம். அந்த இலக்கில்லாத பயணம்தான் உங்களை மேம்படுத்தும். இந்த இலக்கில்லாத பயணம் மட்டுமல்ல. நான் அந்த வகையில் 2 வகை பயணி. ஒன்று, நான் நிலத்திலும், இன்னொன்று சொற்களிலும் பயணம் செய்பவன். நிலத்தில் நான் செய்த பயணம் எல்லாம் இப்படி ஏதேதோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன், எவ்வளவோ பேரை சந்தித்திருக்கிறேன் என்றால், சொற்களின் வழியாக போன பயணம் இருக்கிறது இல்லையா, அதுதான் முடிவில்லாத பயணம். நான் வாசித்த நூல்கள் தான் நான். எனக்கு இருக்கக்கூடிய ஆளுமையினுடைய பாதியை உருவாக்கியது என்னுடைய பண்பாடு சமூகம் என்றால், இன்னொரு பாதியை உருவாக்கியது நான் படித்த நூல்கள். அதற்கு காரணமாக இருந்த எழுத்தாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், தத்துவவாதிகள், அறிவியலாளர்கள், இவர்கள் கொடுத்த அந்த அறிவு குடையை தான் நான் சுமந்து கொண்டு என்னுடையதாக படைக்கிறேன். அது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லோருக்கும் பொருத்தமானது. நீங்கள் கொஞ்சம் புத்தகங்களுக்குள் பயணம் சென்று பாருங்கள். நீங்கள் பாரதியாரை நேரில் பார்த்திருக்க மாட்டீர்கள். பாரதியாருடைய குரல் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஒரு குரல் பதிவும் தமிழ்நாட்டில் கிடையாது. அவர் காலகட்டத்தில் குரல் பதிகிற சாதனங்கள் எல்லாம் வந்தால் கூட நாம் பாரதியாருடைய குரலை எல்லாம் பதிந்து வைத்திருக்கவே இல்லை. அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய குரல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பாரதியினுடைய குரல், ஒரு குரல் பதிவு கூட நம்மிடம் கிடையாது. ஆனால் நீங்கள் பாரதியினுடைய கவிதையை இடுங்கள், நீங்கள் பாரதியினுடைய கவிதையை படியுங்கள், உள்ளிருந்து அந்த குரல் தானே ஒலிக்க தொடங்கும். நண்பர்களே, வரலாறு என்பது புத்தகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். வேறு எந்த இடத்திலும் நீங்கள் ஒரு இடத்தில் தான் வாழ முடியும், ஒரு வாழ்க்கை தான் உண்டு, ஒரு இடத்தில் தான் வாழ முடியும், ஒரு பெற்றோருக்குத்தான் பிள்ளையாக பிறந்து ஒரு இடத்தில் தான் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் புத்தகம் என்பது ஒரு காலச்சக்கரம் போல உங்களை வேறு வேறு யுகங்களுக்கு கொண்டு போகும். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பொன்னியின் செல்வனை படிக்க தொடங்கினால் 10 பக்கத்துக்குள் சோழர் காலத்திற்கு போய்விடுவீர்கள். குதிரைகளினுடைய சத்தம் கேட்க தொடங்கும். நீங்களே பின்னாடி போய் அந்த ஏரியை, போர் நடந்த இடங்களை, அங்கு நடக்கக்கூடிய சதி ஆலோசனைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒளிவு மறைவாக நின்று பார்க்கக்கூடிய வேடிக்கை பார்ப்போராக மாறிவிடுவீர்கள். ராஜாத்தி குங்குமம், தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry